ஒரு மாசமா ஆளே அட்ரஸே இல்லாமல் போயாச்சு. சரி இன்னைக்கு திருப்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருப்பி புது அட்ரஸோட வந்தாச்சு. இன்னைக்கு காலையில என்ன மீன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கனவா மீன் தான். ஏன்னா மற்ற எந்த மீனுமே வரல பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு கொஞ்சம் இன்னைக்கு விலை வந்து ஜாஸ்தி தான். ஏன்னா 1 கிலோ வந்து 400 ரூபா அப்படின்னாங்க. ரொம்ப பெருசும் கிடையாது குட்டியும் கிடையாது, அப்படி ஒரு மாதிரி நார்மலாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் ஏதாவது வாசத்துக்காவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு வாங்கியாச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி சைஸுக்கெலாம் இந்த 400 ரூபா ரேட்லாம் வராது. ஒரு 300 ரூபா 250 ரூபா இந்த மாதிரிலாம் வரும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கியாச்சு பார்த்துக்கோங்க. இந்த மீனை கழுவுறதுக்கு நான்லாம் முந்தி சின்ன பிள்ளையில என்ன நினைப்பேன் தெரியுமா, இந்த மீன் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் உள்ளதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான மீன் அப்படின்னா கழுவுறதுக்கு இந்த மீன் தான் பார்த்துக்கோங்க. அந்த கருப்பு கலரில் ஒரு பை மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம உடைக்காமல் நைஸாக எடுத்து தனியாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு ஈஸி. இங்கே தலையை பிடிச்சி ஒரு உருவிட்டு அப்புறம் வட்டமாக வெட்டணுன்னா வெட்டிக்கலாம். உள்ளுக்குள்ள அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறத எடுக்கணும், அந்த அசடை எடுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த தலைப்பகுதியிலையும் அப்படி அந்த லேசாக அந்த ஒட்டி இருக்கும் பாருங்க, அது வேணும்னா எடுக்கலாம், இல்லாட்டி அதை தூர போட்டுடலாம். நான் அதில் கொஞ்சோண்டு இருக்குமா அதையும் விட மாட்டேன், எடுத்துருவேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தூவி மாதிரி இருக்கா, அதுலேயும் இப்படி எடுத்து இப்படி ஒரு அமுக்கணுன்னா ஒரு முட்டை மாதிரி சின்னதாக வரும், அதை எடுத்து தூர போட்டுறணும். பிறகு அந்த தூவி மாதிரி இருக்கிறதே எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் இதை நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி வெட்டிக்கலாம். நீளமாக வெட்டணுன்னா வெட்டலாம், அப்புறம் வட்டமாக வச்சு அப்படியே வெட்டணுன்னா வெட்டிக்கலாம், எப்படினாலும் வெட்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸி, வெட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸி.